திரு எம் சக்திவேல் ஐயா அவர்கள் ஈரோட்டிலேருந்து வந்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பாரம்பரிய ஜோதிடர், ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர். கிட்டத்தட்ட 10 வருடங்கள் அனுபவம் உள்ளது. ஐயா அவர்களை பேச வருமாறு அழைக்கிறோம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட ரத்னா சங்கமம் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் மேடம் எம்பி வினோதினி அவர்களுக்கு முதலில் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க எப்பயும் என்னை அண்ணா அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. அதனால் நான் மேடம்னு சொல்லாமல் இன்றைக்கி என்னோடய சகோதரி எம்பி வினோதினி அவர்கள் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அடுத்தது இந்த விழாவுக்கு தலைமை வகிக்கும் எனது ஆசான் ஆசிரியர் திரு வேலுச்சாமி ஐயா அவர்களை வணங்கி இந்த உரையை நான் ஆரம்பிக்கிறேன். எனது குருவான ஏஎல்பி இன்வெர்டர் திரு புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி எனது பாரம்பரிய ஜோதிடத்துக்கு ஆசிரியரான திருமதி ரோஸ்லின் ராணி அம்மா அவர்களை வணங்கி இந்த உரையை நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ எல்லாம் வருமானத்தை பற்றிலாம் பேசினாங்க. நான் இப்போ கடனை பற்றி பேச போகிறேன். கடனும் கிரகங்களும் அப்படிங்கிறத பேச போகிறேன். கடனுக்கான பாவகம் எது அப்படின்னா 6ஆம் அதிபதி தான் கடனை கொடுக்கக்கூடியவர். ஆனால் இந்த காரக கிரகம்னு ஒன்று இருக்குங்க. 6ஆம் அதிபதி 6ஆம் பாவகம் இல்லாமல் காரக கிரகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. காரக கிரகம் அப்படின்னா சனி, செவ்வாய், சூரியன். இது என்ன சூரியன் புதுசாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக இந்த கடன் வர்றதுக்கு சூரியன் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். இப்போ இது 3 வெவ்வேறு காரகத்துவம் இருக்குது. காரக கிரகங்கள் வேறையே இருக்குது, காரகத்துவம் வேறையே இருக்குது. சனி, செவ்வாய் காரக கிரகம். கடனை கொடுக்கக்கூடியவர் சூரியன். இந்த காரக கிரகங்கள் வேறு நம்ம அதை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன்னா நோய் சனி, வம்பு வழக்கு சிறு விபத்தெல்லாம் செவ்வாய் கொடுப்பாரு, கடன் சூரியன் தான் கொடுப்பாரு. இப்போது 6ஆம் அதிபதி தான் கடனை கொடுக்கக்கூடிய கிரகம். அதே நேரம் காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் அதிபதி புதனும் கொடுப்பார். மற்றும் சூரியன், கேது, ராகு, மாந்தி எல்லாம் எல்லாருமே கடனை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தான். இப்போது சூரியனை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது 6ஆம் அதிபதியுடன் சூரியன் எந்த ராசியில் நின்னாலும் சரி, உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியுடன் சூரியன் எந்த ராசியில் இருந்தாலும் இது நித்திய கடன் தோஷம். இது நித்திய கடன் தோஷம். அது என்ன நித்திய கடன் தோஷம் அப்படின்னா, ஒரு கடன் முடிகிறதுக்குள்ளேயே இன்னொரு கடன் கண்டிப்பாக வந்துடும். உங்களுக்கு ஒரு கடன் முடிகிறதுக்குள்ளேயே இன்னொரு கடன் கண்டிப்பாக எல்லாரும் வரும். அதை நீங்கள் எல்லோரும் கவனித்து அதை சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கடனை தொடாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. தொட்டுட்டா அது நித்திய கடனாக மாறிடுது. அது நீங்கள் கவனமாக இருந்து பார்த்துக்கணும். 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் அது நித்திய கடன் தோஷம்தான். அதனால் நீங்கள் அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஒரு கடன் தீர்ந்தோன்னா இன்னொரு கடன் வரும். சுப அசுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்குமே நீங்கள் கடன் வாங்கி தான் அதை செய்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இங்கே வந்துடுது. 6இல் சூரியன் இருந்தாலும் அது நித்திய கடன் தோஷம். சரி, ஏன் இந்த நித்திய கடன் தோஷம் வருது, நமக்கு ஏன் வந்திருக்கு அப்படின்னா, வழியாக முன்னோர்களுக்கு முறையாக திதி தர்ப்பணம் கொடுக்காமல் இருக்கிறதுனால வர்றதுதான் இந்த தோஷம். முன்னோர்களுக்கு வழியாக முறையாக திதி தர்ப்பணம் கொடுக்காமல் இருக்கிறதுனால வர்றதான் இந்த தோஷம். அடுத்தது நிறைய பேர் இயற்கையை அழித்த குடும்பம், இந்த மரம் வெட்டிய குடும்பம், இவங்களுக்கெல்லாம் இந்த நித்திய கடன் தோஷம் கண்டிப்பாக விழுது. சரி, இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, இயற்கையோடு சார்ந்து வாழணும். இயற்கை தெய்வங்களை வழிபடணும். மரம் நட்டு தண்ணி ஊற்றுறது, இயற்கை வழிபாடுனா பச்சை மண் வழிபாடு, சூரியன் வழிபாடு, இதெல்லாம் பண்ணிக்கிட்டா இந்த நித்திய கடன் தோஷத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளியே வரலாம். ஆனால் கண்டிப்பாக முன்கூட்டியே அதை கவனித்து நம்ம அதிலேருந்து வெளிவரதுக்கு முயற்சி பண்ணணும். ரொம்ப முக்கியம். அடுத்தது செவ்வாய் புதன் இணைவு. இந்த செவ்வாய் புதன் இணைவு பார்த்திங்கன்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் அதிபதி செவ்வாய், 6ஆம் அதிபதி புதன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே செவ்வாய் புதன் இணைவு இருக்கிறவங்க நல்ல வசதியாக தன்னிறைவு பெற்றவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் திடீர்னு அனைத்தையும் இழந்துட்டு ஒரு நாள் நிற்கதையே நிற்கிறாங்க. சில பேர் ஊரோட்டு கூட போயிடுறாங்க. இந்த செவ்வாய் புதன் இணைவு இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அது லக்னத்துக்கு எந்த அதிபதியாக இருந்தாலும் கடன் திடீர்னு ஏற்பட்டு அவங்க ஊரை விட்டு கூட வெளியே போயிடுறாங்க. செவ்வாய் புதன் இணைவு இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக இந்த செவ்வாய் புதன் இணைவு இருக்கிறவங்க வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டில் கண்டிப்பாக குடியிருக்கவே கூடாது. வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டில் கண்டிப்பாக குறை இருக்கிற வீட்டில், வாஸ்து குறைபாடு இருக்கிற வீட்டில் குடி இருக்கவே கூடாது. புதன் மனையில் செவ்வாய் எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு சாபம். புதன் மனையில் செவ்வாய் இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய சாபம், எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் உங்களுக்கு கடனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். இந்த செவ்வாய் புதன் இணைவு இருந்து
வீட்டில் மேற்கு பக்கத்திலேயோ அல்லது வடமேற்கு பக்கத்திலேயோ தென்கிழக்கு பகுதியிலேயோ வாஸ்து குறைபாடு இருந்தால் அவங்க கடன் கண்டிப்பாக ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு மேற்கில் வந்து பார்த்தீங்கன்னா குத்தல் இருக்கிறது, மேற்கில் குத்தல் இருக்கிறது, மேற்கு பக்கத்தில் மேற்கு உள்படி வச்சுருப்பாங்க, மேற்கில் வீட்டுக்குள்ளார மேற்கில் வடமேற்கில் உள்படி வச்சுருப்பாங்க. இந்த செவ்வாய் புதன் நினைவிருந்து இந்த மாதிரி படி இருக்கவங்களுக்கு கடன் கண்டிப்பாக வரும், உறுதியாக வரும். அதேமாதிரி மேற்கில் கிணறு இருந்தாலும் சரி, இவங்களாம் வீட்டை மாற்ற தவிர வேறு வழியே கிடையாது. இதுக்கு பரிகாரம் பண்ணுறது வேஸ்ட்டு. கண்டிப்பாக வீட்டை மாற்றிக்கணும். இவங்களுக்கு இதில் வந்து வடமேற்கில் குறைபாடு இருந்தால், அவங்களுக்கு வடமேற்கில் பாதிப்பு இருந்தால் தொழில் முறையால் கடன் வருதுங்க. செவ்வாய் புதன் நினைவிருந்து வீட்டுக்கு வடமேற்கில் பாதிப்பு இருந்தால் கண்டிப்பாக தொழில் மூலமாக கடன் இவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடுது. ஒரு பிளான் செய்ய வாழ்க்கை நடத்துறது, ஆடம்பரம் ஆகியவற்றால் கடன் ஏற்படுது. ஆடம்பரம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடன் ஏற்படுது. தென்கிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டால் அக்னி மூலை, தென்கிழக்கு மூலை பாதிக்கப்பட்டு செவ்வாய் புதன் நினைவு இருந்தால் பெருந்தொற்றினால் நோய்களால் இவங்களுக்கு கடன் ஏற்படுது. திடீர்னு ஒரு நோய் வந்து பெரிய வியாதி வந்து அதுக்காக 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம்லாம் கடன் ஏற்பட்டு அதனால் சிரமப்படுறாங்க. அடுத்து இயற்கை சீற்றங்கள், காலதேச வர்த்தமானத்தின் அடிப்படையில் இயற்கை சீற்றங்கள் வருது இல்லையா, புயல், வெள்ளம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூகம்பம், இதனால் கூட அவங்க கடன் ஆகிறாங்க. இந்த செவ்வாய் புதன் நினைவு இருக்காங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த திசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக பாதிப்பு வரும். வெறும் செவ்வாய் புதன் திசாபுத்தி மட்டும் இல்லைங்க, செவ்வாய் புதனை பார்க்கக்கூடிய கிரகங்கள் திசாபுத்தி நடத்தினாலும், சாரம் வாங்கி நடத்தினாலும் இந்த பாதிப்பு அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக வரும், உறுதியாக கண்டிப்பாக வரும். அடுத்தது 4ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி 6, 8, 12 மறைஞ்சாலும் 4ஆம் பாவகத்தில் சனி, ராகு, கேது, மாந்தியெல்லாம் இருக்கிறது, 4 அசுப கிரகங்கள் இருக்கிறது, வக்ர கிரகம் 4ஆம் அதிபதி வக்ரமாகிறது, 4 வக்ர கிரகம் இருந்தாலும் சரி, இந்த அமைப்பெல்லாம் வாஸ்து குற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுது. இவங்களுக்கு இந்த பெருங்கடன் ஏற்படுது. இந்த 4ஆம் இடத்துல இந்த மாதிரி 6, 8, 12 மறையிறது, 4ஆம் அதிபதி 6, 8 மறையிறது, 4 வந்து சனி, ராகு, கேது, மாந்தி இருக்கிறது, 4 அசுப கிரகங்கள் ஏற்படுது, 4 வக்ர கிரகம் இருந்தாலும் அல்லது 4ஆம் அதிபதி வக்ரமானாலும் இதெல்லாம் வாஸ்து குற்றங்கள் ஏற்படுது. ஸோ இவங்கெல்லாம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் புதன் நினைவிருந்து இந்த ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வீட்டை வந்து நல்லபடியாக அமைச்சுக்கணும். இல்லை இப்போ குடியிருக்க வீட்டை மாற்றிக்கிறது சிறப்பு. அதே மாதிரி இந்த செவ்வாய் புதன் இணைவு இருக்கிறவங்க வீட்டில் ஒரு முறையாவது, வருடத்துக்கு ஒரு முறையாவது கணபதி ஹோமம் பண்ணிக்கணும். சுதர்சன ஹோமம் பண்ணுறது மிக மிக சிறப்பு. அவங்க கண்டிப்பாக அதை பண்ணிக்கிறது தான் ரொம்ப சிறப்பு. கண்டிப்பாக எந்த சூழ்நிலையும் வாஸ்து குற்றம் உள்ள வீடுகளுக்கு இவங்க வந்து கண்டிப்பாக குடி போகவே கூடாது. ஆமாம். அடுத்தது பிதிர்கிரமம். இந்த பிதிர் தோஷத்தால் நிறைய பேருக்கு கடன் ஏற்படுதுங்க. பிதிர் தோஷத்தால் நிறைய பேருக்கு கடன் ஏற்படுது. எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க, 9ஆம் அதிபதியோட பாதகாதிபதி சம்பந்தப்படும் போது, 9ல் பாதகாதிபதி, 9ஆம் அதிபதியோட பாதகாதிபதி, 9ல் மாந்தி இருப்பது, 9ஆம் அதிபதி 6, 8, 12 மறையிறது, 9ல் அசுப கிரகங்கள் இருக்கிறது, 9ஆம் அதிபதியோட அசுப கிரகங்கள் இருக்கிறது, இதெல்லாம் பிதிர் தோஷத்தால் கடன் ஏற்படுது. இதெல்லாம் பிதிர் தோஷத்தால் கடன் கண்டிப்பாக ஏற்படுது. கிரக இணைவில் பிதிர்கர்மாவை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கிரக இணைவில் பிதிர்கர்மாவை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த சூரியன் சனி, சூரியன் ராகு, சூரியன் கேது, சூரியன் மாந்தி, இந்த கிரக இணைவுகள் யாருக்கெல்லாம் இருக்கும் நல்லா கவனிச்சுக்குங்க. சூரியன் சனி, சூரியன் கேது, சூரியன் ராகு, சூரியன் மாந்தி, இந்த அதே மாதிரி சூரியன் சாரம் பெற்ற இந்த கிரகங்கள்லாம் இருந்தாலும் சரி, இந்த சனி, ராகு, கேது, மாந்தி எல்லாம் சூரியனோட சாரம் பெற்றிருந்தாலும் சரி, சனி, கேது, ராகுலாம் சூரியனோட சாரம் பெற்றிருந்தாலும் சரி, இந்த அமைப்பு இருக்கிறவங்க தங்களுக்காக கடன் ஆகிறாங்களா இல்லையோ, மற்றவங்களுக்காக கடன் ஆகிறாங்க, வீட்டில் இருக்கவங்களுக்காக கடன் ஆகிறாங்க, உறவினர்களுக்காக கடன் ஆகிறாங்க, குடும்ப உறுப்பினர்களுக்காக கடன் ஆகிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறோம். இவங்களுக்கெல்லாம் என்ன ஆகிறது, திடீர்னு வேலை போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க அந்த வேலையை அமைச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுது. திடீர்னு அவங்க வேலையை இழந்துடுறாங்க. வேலையை மறுபடியும் அமைச்சுக்கிறதுல மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திக்கிறாங்க. அவங்க வந்து திடீர்னு தொழில் நிறுத்திடுறாங்க. மீண்டும் எளிமையாக அமைவதில்லை. இந்த கிரக இணைக்கிறவங்க இஎம்ஐ போடவே கூடாதுங்க. இந்த இணைவு இருக்கிறவங்க, பிதிர்கர்மா இணைவு இருக்கிற கிரக இணைவு இருக்கிறவங்க கண்டிப்பாக இஎம்ஐ போடவே கூடாது. ஏன்னா திடீர்னு வேலை, தொழில் இதெல்லாம் நிற்க போயிடும், சட்டுன்னு நம்மளை விட்டு போயிடும். அப்போ இஎம்ஐ கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், திலகோமம், இந்த மாதிரியான பிதிர்
பித்திருதோஷம் விலகிறதுக்கா பிண்டம் கொடுக்கறது இது மாதிரிலாம் நம்ம செய்கிறோம். ஆனால் இது எவ்வளோதான் எத்தனை முறை செஞ்சாலும் இவங்களுக்கு பாதிப்பு இருக்கவே செய்யுது. இதில் நீங்கள் என்ன திலகமும் பண்ணாலும் எத்தனை முறை பிதுக்கர்மா தீர்த்தாலும் பிண்டம் கொடுத்தாலும் இவங்களுக்கு இதிலேருந்து வெளிவரவே முடியறதில்ல, பாதிப்பு இருக்கவே செய்யுது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தர்மம் செய்யணும். செவ்வாய்க்கிழமை குளிகை நேரத்தில் 12-1:30 மணிக்கு ஒருத்தருக்காவது உணவு தானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிதுக்கர்மாலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். இந்த உணவு தானம் பண்ணும்போது இந்த தான தர்மத்தின் பலன்கள் என்னுடைய முன்னோர்களை ஆன்மா சாந்தி அடையாத என்னுடைய முன்னோர்களை போய் சேரணும் வேண்டிக்கணும். முன்னோர்களுக்கு அந்த தர்மத்தின் பலன் போய் சேரணும். அப்போ தான் அவங்க வெளிச்சத்தை நோக்கி போகிறாங்க, முக்தி நோக்கி போகிறாங்க, மறுபிறப்பை நோக்கி போகிறாங்க. அப்போ தான தர்மங்களுடைய பலன்கள் ஆன்மா சாந்தி அடையாத நம்ம முன்னோர்களை போய் சேரணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கணும். இந்த புதன்கிழமையும் அஷ்டமியும் வரும், ஒரே நாளில் வரும். புதன்கிழமையும் அஷ்டமி வரும் நாளில். புதன் நட்சத்திரமும் சேர்ந்தால் இன்னும் ரொம்ப சிறப்பு. திரையம்பகர அஷ்டமின்னு சொல்லுவாங்க. பெருமாள் கோயிலில் போய் நெய் கொடுத்துட்டு துளசி வாங்கி கொடுத்துட்டு பெருமாள் நாம கீர்த்தனத்தை சொல்லிகிட்டே வரணும். ராமநாமம் சொல்லலாம், பெருமாளுக்கான நாமம் சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். இந்த நாமம் என்ன நம்ம வேண்டிக்கணும். அந்த மாதிரி முன்னோர்கள் ஆன்மா புனிதப்படுத்தப்படுறதுக்காகத்தான் நான் இந்த நாமக்கீர்த்தனை சொல்கிறேன் வேண்டிக்கிட்டு நாமக்கீர்த்தனை சொல்லி சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பாக இதிலேருந்து பிதுக்கர்மாலேருந்து வெளியே வரலாம். மறுபடியும் சொல்கிறேன், பிதுக்கர்மாவுக்கு இந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன தான் திலகமும் பண்ணாலும் பிண்டங்கள் கொடுத்தாலும் என்ன திதி தர்ப்பணங்கள் கொடுத்தாலும் அவை பலிக்கிறதில்லை. தான தர்மங்கள் பண்ணணும், அதன் மூலமாக அவர்களுக்கு புண்ணியம் சேர்க்க வேண்டும். அப்போ தான் இதுலேருந்து வெளியே வர முடியும். நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க, சார் நான் எல்லாம் திதி தர்ப்பணம் பக்காவாக கொடுத்துட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது சரியாக ஆகிறது. அப்போ இந்த இவங்களுக்கு புண்ணியம் சேர்க்காம அந்த சேத்திரத்து தெய்வங்கள் அவங்களுக்கு முக்தி மோட்சத்தை கொடுக்கறதில்ல. சேத்திர தெய்வங்கள் அவங்களுக்கு முக்தி மோட்சத்தை கொடுக்கறதில்ல. ஸோ அதனால் நம்ம வேண்டிக்கணும். அந்த புதன்கிழமையும் அஷ்டமி வர நாளில் பெருமாள் கோயிலில் நெய் கொடுத்துட்டு துளசி கொடுத்துட்டு பெருமாள் நாமக்கீர்த்தனையை சொல்லிக்கிட்டே வாங்க. இந்த நாமக்கீர்த்தனை என்னுடைய முன்னோர்கள் ஆன்மாக்கள் புனிதப்படுத்துவதற்காகத்தான் நான் சொல்கிறேன்னு சொல்லி வேண்டிட்டு அதை செஞ்சுட்டு வாங்க. பிள்ளையாருக்கு தீபம் ஏற்றி முன்னோர்கள் பிரணவத்துடன் கலக்க வேண்டும், கர்மாக்கள் மன்னிக்கப்பட வேண்டும் வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பாக இது 9-10 வாரம் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இந்த பிதுக்கர்மா இருக்கவங்க காலம் பூராமே செவ்வாய்க்கிழமை குளிக்கிற நேரத்தில் ஒருத்தருக்காவது உணவு கொடுத்து சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம வெளியே வரலாம். நன்றி, வணக்கம். என் பேர் சக்திவேல், நான் ஈரோடுங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் 9585856495. நன்றி, வணக்கம். திலகம் அது இந்த பிதுக்கர்மா இருக்கவங்கெல்லாம் திலகோமம் பண்ணலாம். ஆனால் அதை நான் சொன்னேன், திலகோமம் இதெல்லாம் பண்ணலாம். நம்ம போயிட்டு பாபநாசத்தில் திலகோமம் பண்ணுறதுக்கு எதுக்கு காரணம் இல்லை. அது நீங்கள் கேரளாவில் திருவள்ளத்தில் பண்ணலாம். யார் வேணாலும் பண்ணலாம். அம்மா அப்பா இருக்கிறவங்களும் அங்கே தர்ப்பணம் பிண்டம் கொடுக்கலாம், தர்ப்பணம் கொடுக்கலாம், திலகோமம் பண்ணலாம். அம்மா அப்பா இருக்கவங்களும் அங்கே பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அப்படி பண்ணுறது இல்லை. ஆனால் திருவள்ளத்தில் கண்டிப்பாக பண்ணுறாங்க. யார் வேணாலும் பண்ணலாம், திலகமும் பண்ணலாம். பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் ராமேஸ்வரம் பாபநாசத்தில் ரொம்ப செலவு அதிகங்க. திருவள்ளத்தில் அப்படி கிடையாது. வெறும் டிக்கெட்டே 100 ரூபா தான். யார் பேருக்கு திலகமும் முன்னோர்களுக்கு திலகமும் கொடுக்கணும்னா அவங்க பேரை சொல்லி 100 ரூபா டிக்கெட் வாங்கினீங்கன்னா போதும், திலகமும் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனால் நீங்கள் ராமேஸ்வரத்தில் பாபநாசத்தில் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட செலவுகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. அதனால் அதை மட்டும் பார்த்துக்குங்க. நான் அதான் சொல்கிறேன், திலகோமம் பண்ணாலும் எத்தனை முறை திலகோமம் பண்ணாலும் இந்த திதி தர்ப்பணங்கள் கொடுத்தாலும் இந்த பிதிர்த்த கர்மாவால் ஏற்படக்கூடிய கடனை நம்ம தீர்க்கணும் அப்படின்னா முன்னோர்கள் ஆன்மா சாந்தி அடையணும், அவங்களுக்கு புண்ணியம் சேர்க்கணும். அதனால் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம்.